கேமரா கிட்ட வை, என் முகத்தை கிட்ட. கேமரா க்ளோஸ். பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு எஃபெக்ட், இந்த டயலாக், இதை கேட்கும் போது இதில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக என்ன படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ இன்னைக்கு காந்தா படத்தோட ஒரு தரமான ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். நான் ரீசெண்ட் டேஸில் நான் வந்துட்டு ஒரு ஹோல்சமாக ஒரு மூவி பார்த்தேங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த ரிவ்யூ நான் கொடுக்கலாம். செல்வமணி செல்வராஜ் அவர்களோட டைரக்ஷனில் துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ, ராணா தகுபதி, அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி இவங்களோட ஒரு காம்பினேஷனில் வந்த படம் தான் காந்தா. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர், டீசர்ல இருந்து இந்த படம் ரிலீஸ் வரைக்குமே ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போய்க்கு தான் இருக்குது. அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட காப்பிரைட்ஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை. இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு தியாகராஜ பாகவதர் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் எடுத்திருக்கிறதா வந்துட்டு எல்லாருமே பேசியிருந்தோம், நாமளும் கூட பேசியிருந்தோம் இல்லையா? எஸ் அஃப்கோர்ஸ். இது வந்து ஃபுல் பிளட்ஜாக அவரோட லைஃப் ஸ்டோரி எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரு சில பார்ட், ஒரு சில கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் அங்கேருந்து எடுத்து இதை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, சமுத்திரக்கனி அவர்களும் துல்கர் அவர்களும் சேர்ந்து சாந்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து எடுக்கப்படுது. அதாவது சமுத்திரக்கனி அவர்களோட டைரக்ஷனில் துல்கர் சல்மான் நடிப்பில் வந்துட்டு இந்த படம் வந்து ஆரம்பிக்கப்படுது. ஒரு சில காரணங்களால் இந்த படம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகுது. அண்ட் அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, துல்கருக்கும் அண்ட் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் இருக்க ஒரு ஈகோ கிளாஷ்னால அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பல வருஷம் கழிச்சு அந்த படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம், மறுபடியும் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு சமுத்திரக்கனி அவர்கள்கிட்டையும் பேசி, அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இந்த படத்தை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் துல்கர் சல்மான் அப்போ தான் வந்துட்டு இந்த படத்தோட டைட்டிலை மாத்துறாரு. அப்போ தான் வந்து இது சாந்தா இல்லை, இந்த படத்தோட பேர் காந்தா, இது இனிமேல் என்னோட படம், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சமுத்திரக்கனிக்கு நேருக்கு நேர் சொல்றாரு. அண்ட் சமுத்திரக்கனி யாரா இருக்காரு அப்படின்னா, நம்ம துல்கர் அவர்களுக்கு குருவா தான் வந்துட்டு அந்த படத்தில் இருக்கார். ஸோ தன்னோட குருக்கிட்டேயே போட்டி போட்டு அந்த படத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிறதா துல்கரோட ஒரு மோட்டிவாக இருக்குது. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவர்களுக்கு எப்படியாவது இந்த படத்தை எடுக்கணும், ஆனால் நான் நினச்ச மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை எடுத்தாங்களா இல்லையா, இந்த படத்தில் யார் யாரெல்லாம் இருக்கா, அண்ட் இது என்ன மாதிரியான ஸ்டோரியை சொல்ல போகுது, அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா அந்த படத்தில் இருக்க ஹீரோயின் அண்ட் படத்தில் இருக்க அவங்களும் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க. அண்ட் இவங்க என்ன மாதிரியான ரோல் அங்கே பிளேஸ் பண்ணுறாங்க, அண்ட் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, இது எல்லாமே ஒரு ஓவரால் ஒரு ஸ்டோரியாக, ஒரு த்ரில்லராக, ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கொஞ்சம் க்ரைம் பேஸ்டாக இருக்க மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் இந்த படம் ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ஒன்லைனுக்கு அடுத்து இதை இன்னும் நல்லா டெப்த்தாக யோசிச்சு பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இது ஆல்ரெடி நடந்த ஒரு ஸ்டோரி, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக பண்ண முடியாது. அண்ட் துல்கர் அவர்களுக்கும் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் இந்த கேரக்டரைசேஷன்ஸ்க்கு இருக்க அந்த ஒரு கோல்டு வார் தான் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? அண்ட் அதை ஒரு வேற லெவல் எலிவேஷனாக வந்து ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ராணா தகுபதி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார், துல்கர் சல்மான் கண்டிப்பாகவே ஒரு நடிப்பறக்கம் தான் அப்படின்ட்டு. அந்த வகையில் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு மாடுலேஷன், அதுக்கு எடுத்த அந்த ஒரு மெனக்கெடல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அண்ட் குறிப்பாக சமுத்திரக்கனியும் சரி, இல்லை வந்துட்டு பாக்யஸ்ரீ ஹீரோயின் இவங்களையும் சரி, இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம்னா அந்த கேரக்டருக்கு என்ன ஒரு மிடுக்கு வேணுமோ இந்த ஒரு விஷயத்த ரொம்பவும் அழகாக அந்த பர்ஃபார்மன்ஸில் கொடுத்து படத்தை வேற லெவலில் எலிவேட் பண்ணியிருக்காங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்ல முடியும். படத்தில் துல்கர் அவர்களுக்கும் சரி, ஹீரோயின் பாக்யஸ்ரீ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப அழகாகவே வெளிப்பட்டிருக்கு. அண்ட் இவங்களோட லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அந்த மூவியில், ஆக்சுவலாக வந்துட்டு முதல் கோணல் முற்றிலும் கோணல், இல்லைன்னா வந்துட்டு மோதல் ஆரம்பித்தா காதலை தான் முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டே வந்து ஒரு மோதலில் தான் ஆரம்பிக்குது. அண்ட் அந்த மோதல் ஒரு கட்டத்துக்கு மேலே காதலாக மாறுது. அண்ட் காதலுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. அண்ட் இது இப்படியே தொடர்ந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் ஹீரோயினை யாரோ சுட்டு கொண்டுட்டாங்க. இதை கண்டுபிடிக்க வர இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் ராணா தகுபதி. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோன்னா, ஸோ ராணா வந்துட்டு உள்ள ஃப்ரேம்குள்ளே வந்ததும் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டராக இருக்கும் போல் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வாகான ஒரு கேரக்டராக தான் ராணா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அண்ட் யாராக இருந்தாலும் சரி, இது என்னோட போலீஸ் ஸ்டேஷன், இது ஆக்சுவலாக வந்துட்டு அந்த யூனிட்டே வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷனாக நான் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் மாற்றிடுவார் அப்படிங்கிறத ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருப்பார். அண்ட் இது என்னோட போலீஸ் ஸ்டேஷன், நான் இருக்க வரைக்கும் நான் இங்கே வைக்கிறதா ரூல், யார் என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது, இங்கே யார் தப்பு பண்ணாங்கிறத நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவும் அழகாக, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வாகாக, ஒரு மாதிரி நக்கல் நையாண்டியோட இந்த ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வகையில் ராணாவும் அந்த பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்டு யார்
இந்த ஹீரோயினை கொன்னது, யார் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்கிறா அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனெக்ட் இருக்குது. அந்த யூனிட் இருந்த ஒட்டுமொத்த பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒருவேளை இவங்களா இருக்கலாம், ஒருவேளை சமுத்திரக்கனியாக இருக்கலாம், இப்படி எல்லார் மேலேயும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்குது. ஸோ இது கடைசியாக கன்க்ளூஷனில் யார் தான் இதை பண்ணா அப்படிங்கிறத ஒரு ரொம்ப சூப்பராக ரொம்ப ஒரு இன்டென்ஸ்டோட அந்த படத்தில் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ்.